தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, கிரேக்க வேதாகமத்திலிருந்து சமாதானம் பண்ணுகிறவர்களுடைய அர்த்தம் என்னவென்றால், Matthew 5:9 is a word used to describe someone who actively proclaims God's word to reconcile the listener with the Lord. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஆளும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே காணப்படுகிற இந்த சமாதான இன்மையில் நாம் என்ன கொண்டுட்டு வரணுமா? சமாதானம் கொண்டுட்டு வரணும். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டிருந்தார். அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே காணப்படுகிற ஒரு பிரிவினையில் அவர் என்ன கொண்டுட்டு வந்தார்? சமாதானத்தை கொண்டுட்டு வந்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரா இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே காணப்படுகிற இந்த விரோதங்கள், இந்த பிரிவினை நடுவில் நாம் என்னத்தை கொண்டுட்டு வர வேண்டும்? சமாதானத்தை கொண்டுட்டு வர வேண்டும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எங்க சென்றாலும், யார்கிட்ட பழகினாலும் அங்க என்ன காணப்பட வேண்டும்? தேவனுடைய சமாதானத்தை நாம் கொண்டுட்டு வருகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம பல இடங்களுக்கு பல பேர்கிட்ட பழகுறோம். ஆனா எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரத்தில் சில பேர்கிட்ட நாம் பழகுவோம், ஐயோ இவன்கிட்ட பேசினாலே நமக்கு சமாதானம் இன்மையா ஆயிரும், ஒரு துக்கம் வந்துவிடும். அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லட்டில் நாம் போகும் பொழுது அங்க தேவனுடைய சமாதானத்தை நாம் கொண்டுட்டு வருகிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இதற்காக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.